வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 4 மே 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஈழ தமிழ் நாட்டின் மீது ஸ்ரீலங்கா ராணுவ தீவிரவாதிகள் நடத்தி வரும் இனப்படுகொலையை உடனே நிறுத்த கோரி ஆஸ்திரேலிய நாட்டில் சிட்னி நகரில் சுதாகரன் தனபாலசிங்கன் மீண்டும் உண்ணாநிலை போராட்டத்தில் தொடங்கி உள்ளதாக சிட்னியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசு பேருந்துகளில் குறைக்கப்பட்ட பஸ் கட்டணத்தை ரத்து செய்யுமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளதை அடுத்து இன்று மீண்டும் பழைய பஸ் கட்டணமே அமலுக்கு வந்ததாகவும் தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் இதனால் அதிர்ச்சி அடைந்து இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாமக மீது தொடர் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் ஸ்டாலின் ஒரு அரசியல் கத்துக்குட்டி என்றும் அவர் பாமகவின் பயிலரங்கத்திற்கு வந்து அரசியல் பயிற்சி எடுக்கட்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். சிவகங்கை தொகுதியை கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கும் தற்போதைய உள்துறை மந்திரி ப சிதம்பரம் அவரை எதிர்த்து பிரச்சாரம் செய்த 3 மாணவர்கள் திடீரென்று கைது செய்யப்பட்டதால் புதுக்கோட்டை சிறையில் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் குதித்து இருப்பதால் சிவகங்கை மாவட்டமே அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருப்பதாகவும் ப சிதம்பரம் பணத்தை வாரி இறைத்துக் கொண்டிருப்பதாகவும் ஒரு அதிர்ச்சி தகவல் சிவகங்கையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்திற்கு வர இருக்கும் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்திக்கு கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று திரு பழ நெடுமாறன் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவரும் தென்சென்னை வேட்பாளருமான திரு இல கணேசன் அவர்களை ஆதரித்து அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு அவர்கள் சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசின் இலவச வண்ண தொலைக்காட்சி வழங்கும் நிகழ்ச்சியில் துணை ஆட்சியரை தாக்கியது தொடர்பாக வழக்கில் தமிழக அரசு மற்றும் தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் சுரேஷ் ராஜன் ஆகியோருக்கு தாக்கீது அனுப்ப உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 50 பயணிகளுடன் வந்த ஒரு மினி பஸ் இன்று காலை 8:30 மணிக்கு ஆற்றில் கவிழ்ந்ததில் 30 பேர் உயிர் இழந்ததாக ஜம்முவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வெளிநாட்டு வங்கிகளில் உள்ள இந்தியர்களின் கருப்பு பணத்தை மீட்பது தொடர்பாக வழக்கு விசாரணையை வருகிற ஜூலை 28ஆம் தேதிக்கு உச்ச நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளதாக புதுடெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் அண்டை நாடுகளான நேபாளம், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளில் நிலவும் அமைதியற்ற நிலையற்ற தன்மையால் இந்தியாவில் பாதுகாப்பு பாதிப்புக்கு உள்ளாகும் என்று கூறியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நேபாளத்தில் ராணுவ தளபதி பதவி நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து பெரும் அரசியல் குழப்பம் ஏற்பட்ட நிலையில் திடீரென்று பிரதமர் பிரசந்தா பதவி விலகி உள்ளதால் அங்கு மீண்டும் பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக காட்மாண்டுவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்தாலிய பிரதம மந்திரி சில்வியோ பெர்லுஸ்கோனியின் பெண்களுடனான லீலைகளை போட்டு உடைத்தார் அவருடைய மனைவி. திருமணமாகி 19 ஆண்டுகளுக்கு பின்னர் அவருடைய மனைவி பகிரங்க புகாரை தன்னுடைய கணவர் மீது திணித்ததால் இத்தாலியே அதிர்ச்சி அடைந்து இருப்பதாகவும் அவருடைய மனைவி விவாகரத்து கோர இருப்பதாகவும் இத்தாலியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 4 மே 2009 பிற்பகல் 3 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் திடீரென்று மத்திய பகுதியிலும் சென்னையிலும் மேகமூட்டம் அதிகம் இருப்பதை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
லேசான மழைகள் அங்கங்கு பெய்து கொண்டு இருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.